அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் கந்த சஷ்டி விரதம் இந்த வருடம் எப்போது, முருகனுக்கு 48 நாள் விரதம் துவங்கும் நாள், விரதம் துவங்கும் முறையை பற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் சொந்தங்களே. வாங்க வீடியோவுக்குள் தொடர்ந்து பயணிக்கலாம். பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு தான் 41 நாட்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பார்கள். ஆனால் ஐயப்பனுக்கு மட்டுமின்றி முருகப்பெருமானுக்கும் 48 நாட்கள் விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது. தீவிர முருக பக்தர்களும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்வது உண்டு. இந்த வருடம் மகா கந்த சஷ்டி விரதம் எப்போது துவங்குகிறது, முருகனுக்கு 48 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்க வேண்டும், விரதத்தை துவங்குவதற்கான முறை என்ன, விரத காலங்களில் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன மந்திரங்கள் சொல்லி முருகனை வழிபட வேண்டும் என்பது பற்றி நாம் விவரமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். முருகப் பெருமானை வழிபடுவதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் உரிய மிகச்சிறந்த நாள் சஷ்டி திதி. மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் சஷ்டி திதி வரும்போது பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பது உண்டு. இருந்தாலும் அதிகமான முருகபக்தர்கள் சஷ்டி விரதம் கடைபிடிப்பது ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டி விழாவின் போதுதான். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி சஷ்டி வரை சிலரும், சப்தமி திதி வரை சிலரும் விரதம் இருந்து வழிபடுவது உண்டு. மகா கந்த சஷ்டி விரதத்தில் மிளகு விரதம், இளநீர் விரதம் என பல வகைகள் உண்டு. 7 நாட்கள் மட்டும் கடைபிடிக்கப்படும் விரதமாகும். இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பக்தியின் காரணமாகவும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் 48 நாட்கள் எனப்படும் ஒரு மண்டலத்திற்கு கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பார்கள். மாலை அணிந்தோ அல்லது அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம். இந்த வருடம் அக்டோபர் 22ஆம் தேதி மகா கந்த சஷ்டி விரதம் துவங்க இருக்கிறது. அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்காரம் நடைபெற உள்ளது. முருகனுக்கு 48 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் செப்டம்பர் 10ஆம் தேதியான புதன்கிழமை அன்றே விரதத்தை துவக்கி இருக்க வேண்டும். இன்று 12ஆம் தேதி. ஆனால் சில அன்பு சொந்தங்கள் முருகன் பக்தர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதியே இந்த விரதத்தை துவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. விரதம் துவங்கக்கூடிய முறையை பற்றி பார்த்துடலாம். முதல் நாளே வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு தயாரா வச்சுக்கணும். விரதம் துவங்குற நாளான செப்டம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது நீங்க இதெல்லாமே பண்ணிருப்பீங்க, இனிமேலும் நான் விரதம் இருக்கணும் நீங்க நினைக்கிறவங்க இனி கூட பண்ணலாம், தவறு கிடையாது. காலை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு இதுக்காக நீங்க விரதம் இருக்க போறீங்க அப்படின்ற வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டுல ஒரு பேப்பர்ல வேண்டுதலை எழுதி முருகன் பாதத்துல வச்சும் விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். காலை எழுந்ததுமே குளிச்சு முடிச்சு 7 மணிக்கு முன்னதாகவே முருகனுக்கு பூ போட்டு வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சிருங்க. காலை மாலை 2 வேளையுமே 2 நெய் தீபம் ஏற்றுங்க. நெய்வேத்தியமா 1 டம்ளர் பால், பழம் இல்லைன்னா கற்கண்டு, எளிமையா உங்களால என்ன முடியுதோ அதை மட்டும் வச்சு நீங்க வழிபடலாம். தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டி பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. முடிஞ்சா எழுதவும் செய்யலாம். சரிங்க, இப்போ இந்த விரதத்தப்போ என்ன செய்யலாம் அதை பத்தி பார்த்துடலாம். உங்க வேண்டுதலுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் தினமும் நீங்க கேட்கலாம். இல்லைன்னா படிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பாராயணம் பண்ணுங்க. தினமும் தலைக்கு குளிக்க தேவையே கிடையாது. செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு தலைக்கு குளிச்சா போதும். ஆனா கண்டிப்பா குளிக்கணும். உங்க உடலை மட்டும் சுத்தப்படுத்திக்கிட்டாலும் போதும். இல்லறத்துல இருந்தா மறுநாள் வீடு சுத்தம் செய்து தலை குளிச்சு விரதத்தை நீங்க தொடரணும். வாரம் ஒரு முறை வீடு பூஜை அறை சுத்தம் பண்ணா போதும். விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாது. வீட்டுல உள்ளவங்களுக்கு அசைவம் சமைச்சு நீங்க கொடுக்கலாம். விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் அசைவத்தை உண்ணக்கூடாது. சரியா? வீட்டுல அசைவம் சமைச்சா அடுத்த நாள் வீடு சுத்தம் பண்ணி பூஜைகளை தொடரணும். பெண்கள் மாதவிடாய் காலத்துல வீட்டுல உள்ளவங்களை தீபமேற்ற சொல்லிட்டு பூஜை அறைக்கு போகாம வழிபடுங்க. முதல் நாள் மற்றும் முடியக்கூடிய நாள் மட்டும் ஒருவேளை விரதம் இருந்தா கூட மிகச் சிறப்பு. முருகனுக்கு வைக்கிற நைவேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு விரதம் நீங்க இருக்கலாம். 48 நாள் விரதம். குழந்தைக்காக வேண்டி 48 நாள் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஷட்கோண கோலம் போட்டு 6 வெற்றிலை தீபம் ஏற்றி வேல்மாறல் மற்றும் செகமாயை யுச்சே என துவங்கும் திருப்புகளை படிங்க. தினமும் கந்த சஷ்டி கவசம் அல்லது ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லியபடி இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. 48 நாள் விரதம் முடிந்த மறுநாளே அசைவம் நீங்க சாப்பிடக்கூடாது. சரிங்க, குழந்தைக்காக இப்ப விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? விரத காலத்துல முடிந்த வரைக்கும் உங்களால மத்தவங்களுக்கு முடிந்த உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்க. அன்னதானம் கொடுங்க. உங்களால முடிஞ்சா ஒருத்தருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுங்க.
குழந்தைகள் படிப்புக்காக உதவுங்க. இதை நீங்க பண்ணாலே முருகனுடைய அருள் நிச்சயமா உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நீங்க விரதம் இருந்த அந்த பலனை முழுவதுமாக நீங்க அடைய முடியும்னு சொல்லிட்டு அந்த முருகனுடைய ஆறுபடை முருகனின் அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நான் இனிதே நிறைவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு முருகரை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓம் சரவணபவ அப்படின்ற முருகனுடைய 6 எழுத்து மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.